ஹாய் மக்களே, வாங்க எங்கள் மதியம் சத்து உணவை பார்க்கலாம் வாங்க. வெள்ளை சாதம், தேங்காய் பால், பீட்ரூட்டு சூப்பு, டால், சவரொட்டி பொரியல், கத்திரிக்காய் பொரியல். மக்களே, இதுதான் எங்கள் வீட்டு மதியம் சாப்பாடு. உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம சமைச்சி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம். அந்த பாத்திரத்தில் மாற்றுறப்ப எப்படி இந்தமாரி பாத்திரத்தில் மாற்றுவோம், இப்படி ஒரு கிண்ணத்தில் போட்டு இந்தமாரியே சமைச்சி முடிச்சுன்னு பாத்திரத்தில் மாற்றுவோம். இப்படி மாற்றாமல் சமையல் முடிஞ்ச உடனே சமைச்சி முடித்த உடனே இந்தமாரி டப்பாவில் போட்டுட்டிங்கன்னா, இந்தமாரி டப்பா சமைச்சி முடித்த உடனே இந்தமாரி டப்பாலையே போட்டு டப்பாவில் போட்டு மூடி, டப்பாவில் போட்டு மூடி டேபிளில் வச்சுட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் மூடி போட்டு டப்பாவாக இது வச்சுட்டிங்கன்னா, இப்போ குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சுருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக மூடி வச்சுருவாங்க. அந்தமாரி பாத்திரமாக வச்சு, இந்தமாரி பாத்திரத்தில் வச்சு நம்ம சாப்பாடு வைக்கிறப்ப சாப்பிட்டுட்டு திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க, மூட மாட்டாங்க. அப்போ டப்பானுங்கிறப்ப இப்போ மூடித்தானே ஆகணும், அந்த மைண்டு செட் ஆகிடும், மூடி வச்சுருவாங்க. அப்போ நம்மளுக்கு மிச்சம் மீந்தாலும் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். மிச்சம் மீந்தாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்துடலாம். யாரும் சாப்பிடாம இருந்தாலும், ஏன்னா பாத்திரம் மாற்ற வேண்டிய தேவையில்லை, இதே பாத்திரத்தில் இருக்கும். இப்போ பாத்திரமும் நம்மளுக்கு கம்மியாகும், கழுவுறதுக்கு நேரமும் நம்மளுக்கு மிச்சமாகும். அதனால் சமைச்ச உடனே சமைச்சிட்டு இந்தமாரி பாத்திரம் மாற்றுறதுக்கு பதிலாக உடனடியாக இந்தமாரி பாத்திரம் மாற்றி வச்சிடணும். அப்போ நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும், பாத்திரமும் கழுவுறதுக்கும் மிச்சமாகும். நம்ம திடீர்னு இதை மீந்துட்டா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணுமா, சரி லேட்டாக வருவாங்களா, நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணுமா, இப்படியே மூடி இருக்குது, சாப்பிட்டதுக்கு பாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெளியிலே நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம் டப்பாவில், ஆண்கள் குழந்தைங்களாம் என்ன செய்வாங்க, அந்த டப்பாவை சாப்பிட்டுட்டு டப்பா மூடி போட்டு தான் தூக்கியே போடுவாங்க இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம இப்படியே செஞ்சிடலாம். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.